ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நான் குழி பணியாரம் செய்ய போகிறேன். இது வந்து ஸ்டஃப்டு குழி பணியாரம். நம்ம மாமூலியாக கடுகுல தாளித்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்து செய்வோம். இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டு அதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு குழி பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பானையில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, துருவி இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயெல்லாம் சாஃப்ட் ஆகட்டும். அது ஆன உடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது குக் ஆகட்டும். உருளைக்கிழங்குல எல்லாம் மசாலா, காரம், உப்பெல்லாம் ஏறணும். ஒரு 5 நிமிஷம் அது குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு குட்டி குட்டியாக நம்ம உருண்டைகளை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து தோசை மாவு இருக்குது. அந்த தோசை மாவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக சால்ட் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த தோசை மாவில் அரிசி மாவு போடுறதுனால கொஞ்சம் பைண்டிங் நல்லா வரும். இது குழி பணியாரத்துக்கு அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பாருங்கள், அரிசி மாவு நல்லா கலந்தாச்சு. அதில் குழி பணியார சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து பாதியோட முழுங்குறோட ஊற்றினா போதும், ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். பாதி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பாதி ஃபில் பண்ண உடனே நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை ரவுண்டாக குட்டிக்கிட்டே சேர்த்து வச்சுக்கோ. அது கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி சென்டரில் வச்சிடலாம். எல்லாத்துலையும் அது மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் மேலே மாவு வந்து ஃபில் பண்ணோம். அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் மூடுற மாதிரி நம்ம மேல் பாகத்தில் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஆனபில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும்னு விடலாம். இது கலர்ஃபுல்லான ஆலு ஸ்டஃபிங்கு குழி பணியாரம் ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து காம்பினேஷனாக தேங்காய் சட்னி மட்டும் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வெந்துடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. சுட சுட உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லாம் சாப்பிடலாம். அது பாருங்கள், இப்படி புட்டால் உள்ளே உருளைக்கிழங்கு இருக்கும். சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.